தானே கதவை பூட்டி கிடக்குது. இந்த மாமியார் கடவுக்கு இதே வேலையா போச்சு. வீட்டை பூட்டி விட்டுட்டு ஆகுனா நாயம் பேச போயிடுது. சரி, இந்த காய் இங்கே திணையிலே இறக்கி வைக்கலாம். இந்த கிளவி சாவி வேற எங்கே வச்சதுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணியாச்சு பார்க்கலாம் எந்த திணையில் உட்காந்துட்டு இருக்குதோ என்னமா. போ. ஹலோ அத்தா, எங்கத்த போனீங்க? வீடு பூட்டி கிடக்குது, சாவி எங்கே வச்சிருக்கீங்க? நான் இங்கே சுப்பாய் வீட்டில் தான் திணையில் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ எங்கே போன? நீ ஆளவே காணாம. சரி, எங்கே போயினியோ என்னமோ ஒழுதாக வரை சுற்றிட்டு கிடக்கான்ட்டு நான் வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். சாவி எடுத்துட்டு போயிட்டீங்களா? நான் இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன். வேணும்னா வந்து வாங்கிட்டு போ, நான் இப்போ தான் வந்தேன். சரி சரி, அப்போ நீங்களே வச்சிருங்க. புள்ள உங்க கூட தான் இருக்கிறா? ஆமா பரவ, எங்க போவா? இங்கே தான் விளையாடிட்டு இருக்கிறா. சரி சரி, நானே இங்கே பக்கத்தில் அரசாணிக்கு ஒன்று இருந்தது, அது பொறிச்சேன், திண்ணையில தான் வச்சிருக்கிறேன். சரி, அங்கேயே இருக்கட்டும்ப்போ. சரி, நீங்கள் இருங்க, சாவி முக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்புறமேல் வரேன். ஏடி மரத்தை எங்கே போகிறேன் நீ? போங்கத்தான், நானும் அப்படியே சும்மா எங்கேயாச்சும் சின்ன பிள்ளைகிட்டயே சீதாக்கா வீட்லேயே எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். வீட்டில் தனியாக இருக்கிறக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நானே தனியாக இருக்க முடியாம தான் இங்கே வந்துட்டேங்க. சரி சரி, சாவி வேணும்னா வந்து வாங்கிப்போ. இல்லாட்டி வீட்டுக்கு போகிறக்கு சொல்ல அப்படியே வரேன். நான் டிஃபனில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்கியே. பிள்ளைக்கு பச்சாலும் இங்கே ஊட்டி விட்டுட்டு அப்படியே இருந்துக்கலான்ட்டு நானும் வந்துட்டேன். வேணும்னா வந்து வாங்கிக்கோ சாவியை. இல்லாட்டி எங்கேயும் சுற்றிட்டு கிடப்போ. சரி சரி, அப்புறமா நானே ஃபோன் பண்ணுறேன். 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வரலாம். என்ன பண்ணுறது? சரி சரி. சரிங்கத்தா, வைக்கிறேன் நானே. கிளவிக்கு பாரு எவ்வளோ பையானு. பகல் நேரத்தில் கூட வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயந்துட்டு அங்கே போய் உட்காந்துக்குச்சு. அது சரிதான், நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அது என்னமோ பொழுதோடான வீட்டை சுற்றி சுற்றி வந்தது. நேற்று ஒன்றும் கண்ணுக்கு படலை. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வந்திருந்தாலும் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எல்லாம் ஜன்னல் கதவெல்லாம் இழுத்து போட்டுட்டு காதில் நல்லா பாட்டு வச்சு கேட்டுட்டுல படுத்துட்டோம். சத்தம் கேட்டிருந்தா கூட நமக்கு அதுக்கே கேட்டிருக்காது. ஐயோ சரி, நம்ம எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கோம்? நாமளும் போகலாம் எங்கேயாச்சும். இந்த டொப்பிக்காரன் பாரு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை காலையிலேருந்து. இன்னைக்கு என்னமா வாலன்ஸ் டேவாமா? ஒரு கால் பண்ணி ஏதாவது பேசினானா? சின்னப்புலா, என்ன நீ பாத்திரமெல்லாம் கழுவிட்டியா? தேங்க டைப் என்ன அவசரமா? கழுவிட்டு தானே இருக்கிறேன். கழுவிட்டு நானே உள்ள கொண்டு வந்து வச்சிடறேன், விடுங்களா? அதுக்கில்லடி, வெளியே கொண்டு வந்து போட்டு எவ்வளோ நேரமாச்சு? இந்நேரம் வரைக்கும் அதை வளக்கிட்டு இருக்கிறேன். 5-6 பாத்திரத்தை கழுவுறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரமா? ஆமா 5-6 பாத்திரம் தானே இருக்குது. அள்ளி கொண்டு வந்து போட்டுட்டு 5-6 பாத்திரமா? 5-6 பாத்திரம் மொல்லதான் கழுவ முடியும். நீங்க அவசரப்பட்டா நீங்களே கழுவுங்க, எனக்கு மெதுவாக தான் கழுவ முடியும். இந்த வாய்க்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி, சீக்கிரம் கழுவி எடுத்து வச்சிரு உள்ள. நான் சித்த நேரம் வெளியே போயிட்டு வரேன். வெளிவா? எங்க போறீங்க? எங்கேயாச்சும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஊருக்கு இருக்கு ஏதாச்சும் பையன் தூக்கி கிளம்புறாதீங்க. உங்கள் பையன் வேறு வீட்டில எல்லாம் என்னால் இங்கே தனியாலாம் இருக்க முடியாது. தெரியுது நீ எதுக்கு சொல்கிறேன்னு. சரி, நான் எங்கே ஊருக்கெல்லாம் போகல. இதை பேரன் ஏதோ விளையாட்டுக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ராமாயி சுப்பாயெல்லாம் ஏதோ திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம்மா. ஃபோன் பண்ணா. சரி, பேரன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க பிள்ளைங்களாம் ஏதோ விளையாடிட்டு இருக்கிறாங்களாம்மா. கொஞ்ச நேரம் அவனும் அங்கே விளையாடிட்டு கிடக்கட்டும். நான் சித்த நேரம் அப்படியே பேசிட்டு வரேன். இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? சரி முன்னாடி கதவெல்லாம் பூட்டிகிட்டே போயிருங்க. ஏதாச்சும் உள்ள கீழே பூந்துட போகுது. நான் வேறு வீட்டில் தனியாக இருக்கிறேன். அப்படி என்னடி வீட்டுக்குள்ளே பூந்துட போகுது? என்ன இந்த பூனைங்க அது இது வரும், அதனால பாலெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சிருக்கிறேன். நாய்களும் ஒன்றும் உள்ளே வராது. அப்புறம் என்ன? ஐயோ அத்தை உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போங்க. நாய் சொல்லல, பேய சொன்னேன். அதானே பார்த்தேன். நாய்க்கு பயப்படுறியா இல்லையா? பேய்க்கு நல்லா பயந்துட்டு போல. சரி, முன்னாடி நான் நல்லா தர போட்டுட்டே போறேன். நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஆனா பின்னாடி வழி திறந்து கிடக்கு, அதுக்கு ஒரு பூட்டு போட்டு போட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். அதேண்டி, முன்னாடி மட்டும் பூட்டு போட சொன்னா ரிங்கு போட வேண்டாமா? இந்த வழியில வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவ? தப்பி தவிர அது உள்ள கீழே பூந்துருச்சுன்னா நான் தப்பிச்சு போக வேண்டாமா? அதுக்காக தான் இந்த வழி திறந்துருக்கட்டுன்னு சொன்னத. அது ஏதாவது கண்ணில் கிண்ணில் பார்த்து வைங்க. இந்த வழி எகிரி குதிச்சு நான் வெளியே ஓடி வந்துருவல. அது வேற கதை வழியா மட்டும்தான் வருமா என்ன? மேல வழி ஏதாவது வந்துருச்சுன்னா ஏதாவது ஓடிக்கிட்டு பிரிச்சுட்டு அப்ப என்ன பண்றது? அதனாலதான் சொன்னேன் எதுக்கு இந்த கதவு திறந்துருக்கட்டும். நீ என்னமா பண்ணடி? பாத்திரத்தை முதல்ல ஒழுங்கா கழுவி வை. வெளியே எங்கேயாச்சும் அப்படி தப்பி தவிர ஓடிட்டீங்கன்னா இந்த கதவையாச்சும் பூட்டி வச்சுட்டு போ. தாளாச்சு வெளியே போட்டுட்டு போ. யாராச்சும் உள்ள பூந்துட போறாங்க. நான் போயிட்டு வரேன். நான் தப்பிச்சு போறதே பெரிய விஷயம். இதுல வேற பின்னாடி வேற தாள போடு பூட்ட போடுன்ட்டு எனக்கு முன்னாடி ஓடுது பாரு இந்த கிழவி. ஐயோ, எத்தனை நாளைக்கு தான் பயந்து வீட்டில் இருக்க போறான்னு தெரியல. வர சும்மாவே வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காது. இப்போ இது வேற இந்த சாக்காடு வைக்க வெளியே நான் போயிட்டு இருக்கிறேன். இந்த கிழவி நமக்கு முன்னாடி இப்படி ஓடுதே. அது சரிதான், இந்த அத்தை ஓடுறதுல என்ன தப்பு இருக்குது? பார்த்ததுல இந்த அத்தை தானே. நம்ம இந்த அத்தையை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தோம். எப்படியோ தைரியமா தான் இருந்தோம். இந்த நில குந்தாணி வேற நேற்று அதை இதையும் சொல்லி மண்டை கழுவி விட்டுட்டா. எத்த பயப்படுத்தி வச்சுட்டா நம்மள. இப்போ இந்த அத்தை 5-6 பாத்திரம் சொன்னாங்க. 50 பாத்திரம் எடுத்து போட்டுருப்பாங்க போல. 5-6 இது என்ன விளக்கிட்டே இருக்கிற தீரவே மாட்டேங்குது. ஸோ தனியாக எப்படி புலம் போட்டுட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? சொன்னால்தான் காதலா சொல்லேண்டா வடிவேலா. ஏய் சின்னப்புள்ள, என்னடி பண்ணிட்டு இருக்கற? எவடி அது? உள்ளவா. என்னடி நம்ம பாட்டால பாடிட்டு இருக்கற? வாடி குந்தாணி, நீயாச்சும் வந்தையே. இவ்வளோ நேரம் தனியாக தாண்டி இருந்தேன். நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தானே போல ஏதோ வாய்க்கு வந்தது சாமி பாட்டாச்சு பாடிட்டு இருக்கலாம்னு பாடிட்டு இருந்தேன். எனக்கு சாமி பாட்டா? நீ சாமி பாட்டா பாடுன? என்னமோ சொன்னால்தான் காதலா சொல்லேண்டா வடிவேலான்னு இருக்கற. ஏண்டி அதில் தான் வடிவேலான்னு வருது இல்லை, அப்புறம் என்ன? அது சரிதான். அதுக்கு இல்லடி, காலையிலேருந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நேரம்.
அது என்னடா ரீல்ஸ் பார்த்தோம்னா அதில் ஏதோ வேலன்ஸ்டேன்னு வந்துட்டு இருந்தது. அதுதான் என்ற புருஷன் முதல் இந்த பாட்டு தாட்டி பாடினாரு. அதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துதா, அதுதான் பாடிட்டு இருந்தேன் நானே. என்ன சின்ன புள்ள சொல்றா? ஆமாடி, அதெல்லாம் மலரும் நினைவுகள், அதால பேசி என்ன பிரயோஜனம், விடு விடு. இப்போ என்ன இருந்தாலும் இங்கே உட்காந்துருக்குறான், நமக்குன்னு வந்து வாச்சிருக்கிறாங்க வாரு, டொப்பியும் நட்டையும் போய் இருக்கிறாங்க வாரு, போன் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. நம்ம வாட்டுக்கு தன்னை போல புலம்பிட்டு கிடக்க வேண்டியதா. அடியே சின்ன புள்ள, அது கூட பரவாயில்லடி. இந்த கொண்டாட்டமெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல. அன்னைக்கு அதுதாண்டி நம்மள இப்படி ஆவிங்க பேய்ங்க கூட இப்படி தனியா புலம் போட்டுட்டு போயிட்டானுங்களே. இந்த பொம்பளைங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்கறை இருக்குதா? என்ற டொப்பிக்காரனால போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணலடி. நானும் ஒரு வாட்டி கூப்பிட்டேன், அப்ப கூட ஒழுங்காவே பேசல. அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சுட்டாண்டி. இப்ப வரைக்கும் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க என்னாச்சுட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாண்டி இந்த டொப்பி தலையா. இங்க மட்டும் என்ன, இங்கேயும் அதே நிலைமைதான். ஆமா அது இருக்கட்டும். அதேண்டி நீ பாட்டுக்குள்ள இருக்கிற உங்க அத்தை உன்னை உள்ள வச்சு வெளியே கதவு பூட்டிட்டு போறாங்க. நீ வீட்டுல இல்லையா இருக்குதுன்ட்டு உங்க அத்தை கிட்ட சின்னப்புள்ள எங்க போயிருக்கிறான்னு கேட்டேன். அவ வீட்டுல தான் பின்னாடி இருக்கிறா, பின்னாடி வெளியில போய் பாரு அப்படின்ட்டு எங்க பையனை கூட்டிட்டு போறாங்க. ஆமா, அது என்னமோ உங்க மாமியார் எல்லாரும் நாங்கள் உட்காந்து நாயம் பேசிட்டு இருக்கிறாங்களாமா. எங்க அத்தை சும்மா தான் வீட்டில் இருந்தாங்க. உடனே உங்க மாமியார் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க போல. அதான் பையனை கூட்டிட்டு போகுது. அங்கே விளையாடிட்டு நான் கொஞ்ச நேரம் நாயம் பேசிட்டு வரேன், நீ இருந்து பாத்திரம் கழுவுன்ட்டு போறாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆமாடி சின்ன புள்ள, எங்க அத்தையும் தான் வீட்டுல இல்ல. கதை பூட்டிட்டு சாவி வேற தூக்கிட்டு போயிருச்சு. என்ன உங்க அத்தை உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்குது, எங்க அத்தை என்ன வெளியே வச்சு பூட்டிட்டு போயிருச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். என்னடி சொல்றா, வெளியே வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களா? அடி ஆமாடி சின்ன புள்ள. சரி அது விட, நீ என்ன இப்படியே கழுவிட்டே இருக்க போறியா இல்ல வேலை முடிஞ்சதா இல்லையா? கழுவிட்டாண்டி 2 3 தான் கிடக்குது. நீ அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயே உட்காந்துட்டு இப்படியே. உங்க வீட்டுக்காராச்சும் உனக்கு ஃபோன் பண்ணாரா இல்லையா? இல்லடி நீல, அந்த ஆள் எங்கடி கூப்பிட்டான், கூப்பிடவே இல்லை. சரி சரி, சேர்ந்துருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி. அப்புறம் பேசி என்ன பண்றது? என்ன ஷாம், இன்னைக்கு என்னமோ காலேஜ் லீவாமா, அந்த புள்ள எப்படிடா பாக்குறது? அதனால என்ன ப்ரோ, வாங்க அவங்க வீட்டுக்கிட்ட போலாம். ஆட போட இவனே வீட்டுக்கிட்டயா, வீட்டுக்கிட்டே எல்லாம் போக முடியாதுடா. அப்புறம் என்ன ப்ரூவ் பண்றது, வீட்டுக்கிட்ட போனாதான் பார்க்க முடியும். நீங்க பாட்டுக்கு இங்கே சுத்திட்டு இருந்தா அவங்க என்ன இங்க வரவா போறாங்க? நீ கேக்குறது சரிதான், ஆனா அங்கெல்லாம் போய் எல்லாம் சொல்ல முடியாதுடா. இப்ப வேற என்ன பண்றது, ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா ப்ரோ? என்னது ஐடியாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஷாமு. என்ன ஐடியா பண்றது, அந்த பொண்ணு காலேஜ் கிட்ட வந்தாலாச்சும் ஏதாவது பேசலாம் நினைச்சேன். அது என்னமோ இன்னைக்கு லீவாமா. ப்ரோ என்ன ஐடியா பண்ணி என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னமோ இன்னைக்கு பார்த்தா மட்டும் போதுங்கிற மாதிரி இருக்குதுடா. என்ன ப்ரோ சொல்றீங்க, பார்த்தா மட்டும் போதுமா? அப்ப என்ன ப்ரப்போஸ் பண்ண வேண்டாமா? நானும் சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு நாளே சரியில்லாம இருக்குதுடா. இன்னைக்கு ஏதாவது சொல்லி ஏதாவது ஆடா கூடமா அதுக்குள்ள பதில் சொல்லிருச்சுன்னு வைக்கி, அப்புறம் பெரிய சிக்கலாகி போயிரும்டா. ப்ரோ நான் நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது சொதப்பிவீங்கன்னு. என்ன ஷாம் பண்றது இப்போ? சரி விடுங்க ப்ரோ, என்ன பண்றது, நீங்களும் ரொம்ப பயப்படுறீங்க. எப்பதான் தைரியம் வந்து நீங்க எப்பதான் சொல்லுவீங்களோ சொல்லுங்க. ஆமா, வேணும்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? என்னடா ஷாம் சொல்ற, டெஸ்டா? எஸ் ப்ரோ, டெஸ்ட் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய கலர் பிடிக்கும்டா. ஆட ப்ரோ, ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஒரு கலர் தான் சொல்லணுமா? ம், அப்படின்னா எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்டா. சரி ப்ரோ, ரெட் கலர் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை நீங்க ரெட் கலர் ட்ரெஸ்ல பார்த்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க வந்து உங்களுக்கு தான் சரியா. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட், என்ன சொல்றீங்க? என்னடா நீ வேற குண்டை தூக்கி போடுறா? ஒருவேளை அந்த புள்ள வேற கலர் துணி போட்டிருந்ததுன்னா, இல்லாட்டி பார்க்கவே முடியாம போயிடுச்சுன்னா, அப்புறம் அவ்வளவுதான், நான் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ப்ரோ உண்மையிலேயே உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் ப்ரோ. ஐயோ இவன் வேற என்னென்னமோ சொல்லி குழப்பிட்டு இருக்கிறானே. ப்ரோ இதெல்லாம் ஒரு கேம் தான் ப்ரோ. டேய் என்னடா விளையாட்டு கேம் அது இதுன்ட்டு ஏதாவது சொதப்பிருச்சுன்னா அப்புறம் எனக்கு சுத்தமா அப்செட் ஆயிருவேன்டா, பாத்துக்கடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ. சரி வாங்க ப்ரோ, அக்கா வீட்டுக்கு வச்சு போலாம். எனது அத்தை வீட்டுக்கா? ஆமா ப்ரோ, வாங்க, இங்கே நின்றுட்டு போறீங்களா அப்புறம்? அதுக்கு இல்லடா, நீ வேற அந்த புள்ள வரும், உனக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அத்தை வீட்டுக்கு போலாங்கிற. அங்கே போய் உட்காந்துட்டா எப்படி பாக்குறது? ப்ரோ அதுக்காக இங்கே நின்றுட்டே இருந்தா நடக்குமா? வாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அது தானா நடக்கும் ப்ரோ, வாங்க. என்னடா இவன் எச்ச மண்டை போட்டு குழப்புறானே. இப்போ என்ன பண்றது, வேற வழியும் இல்லை, இங்கே ரோட்லயும் நின்றுட்டே இருக்க முடியாது. சரி வா அப்படியே போலாம். டேய் முதல்ல இந்த கிருஷ்ணபாய் வீட்டில் இருக்கிறானே இல்லையான்னு பாருடா, ஃபோன் பண்ணியாச்சு கேளு. அதெல்லாம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ப்ரோ, வீட்டில் தான் இருக்கிறாங்களாமா. ஈவினிங் தான் ஏதோ டின்னர் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அப்போதான் இங்கே வெளியே போவாங்களாட்டு. ஆமாடா, நீ வெளியே வருவேன்னு பார்த்தா ஆளவே காணோம். சரி அதான் வீட்டில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்துட்டு அப்படியே கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். வாடா வெளியே போகல, எங்கேயாச்சும் போர் அடிக்குதுடா. வெளிய போலாமா? எங்கடா போலாம்? டேய் தாராண்டி. என்ன பத்தா? யாருடா அந்த பையன்? என்ன பத்தா மறந்துட்டீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் ஆதியா பத்தா. அதான் அந்த மல்லிகா அக்கா இருக்காங்கல, அவங்க பையன் மறந்துட்டீங்களா? அட மல்லிகா கூட பையனா இது? என்னடா கண்ணு? என்ன ஆள் அடையாளமே தெரியல எனக்கு. நல்ல பொடு பொடு நல்லா வளர்ந்துட்டு போ. உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாடா? எல்லாம்
எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அத்தா. நீ எத்தனாவதுடா படிக்கிற? ஐயோ அப்பதா, அவனும் நானும் ஒண்ணாதான் காலேஜுக்கு சேர்ந்திருக்கிறோம். அவனுக்கு எனக்கு ஒரே வயசுதான். ஓஹோ அப்படியா, ரெண்டு பேரும் ஒண்ணாதான் படிக்கிறீங்களா? சரி சரி. சரிடா பேரண்டி, எங்கடா எங்க வெளிய கிளம்பிட்டியா? இல்ல அப்பதா, அவன் ஏதோ சும்மா வந்தா அப்படியே பேசிட்டு இருந்தான். இங்கதான் பக்கத்துல தான் இருப்பேன் எங்கேயாச்சும். ஏன் அப்பதா? அது இல்லடா பேரண்டி, உங்க தாத்தா நீங்க இளநீ வெட்டி கொடுக்க சொன்னா சரி சரின்ட்டு எங்க போனாருன்னு தெரியல, ஆளவே காணோம் ரொம்ப நேரமா. நீ அந்த இளநீ கொஞ்சம் வெட்டி கொடுக்குறியா சாமி? சரி அப்பதா, இருங்க வெட்டி தரேன். என்ன மலரு, பூமாரி கோயிலுக்கு போயிருக்கிறாளா? ஆமாக்கா போயிருக்கிறா. அதான் சோனி தான் ஃபோன் பண்ணாலாட்டு இருக்குது. சரி நானும் போயிட்டு வரேன்ட்டு அவளும் தான் போயிருக்கிறா. ஆமா காலையில எந்திரிச்சது இன்னைக்கு என்ன காலேஜ் இல்லை லீவுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துட்டாளுங்க ஆளுக்கு ஒரு மூலையில. சரி இவளுக்கு விட்ட இப்படி உட்காந்து வாழுங்க அப்படின்ட்டு தான் சரி குளிச்சு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்காச்சும் போங்கானே. ஓ இங்கதான் இருக்கிறீங்களா? வாங்க காளியம்மாக்கா. என்னக்கா சிம்ரன் இங்கே டூர் போயிருக்கிறான்னு சொன்னாங்க, வந்துட்டாளா? வந்துட்டா மலரு. இன்னைக்கு காலையில வெடி காத்தால தான் 5 மணிக்கு வந்தாங்க. பையன் போய் பள்ளிக்கூடத்துல போய் கூட்டிட்டு வந்துட்டா. தூங்கிட்டு இருக்கிறாளா? சரி சரி. 2-3 நாள் ஆயிடுச்சாட்டு இருக்குது போய். ஆமா ஆமா, போற அன்னைக்கு நைட்ல போனாங்க. அப்புறம் ஒரு நாள் அங்க இங்கே தங்கி இருக்கிறாங்களாட்டு இருக்குது. அப்புறம் நேற்று நைட் கிளம்பி வந்திருக்கிறாங்க. என்னக்கா சொன்னா? எல்லாம் நல்லா இருந்ததாமா? எல்லாம் சுத்தி பார்த்தாலாமா? என்னமா சீதா எல்லாம் பார்த்துருக்கிறா. அது என்னமா நேற்று மதியானம் குடிச்சு காய்ச்சல் அடிச்சுதாமா. அவங்க டீச்சர் என்னமா மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்களாட்டு இருக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப சோம்பலா தான் வந்திருக்கிறா. காய்ச்சல் அடிக்குதாட்டு இருக்குது. நான் காலையில வந்தது சரி கொஞ்சம் காப்பி போட்டு ஏதோ பண்ணு ஏதோ சாப்பிட்டுட்டு மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறா. பார்க்கலாம், பொழுதா வரைக்கும் பார்த்துட்டு சரியாகலைன்னா சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போகணும். இதுக்குதாக்க அந்த உலகில் அனுப்புறதுக்கே பயமா இருக்குது. எங்க போய் சேரலையே என்னமோ போங்க. என்னதான் பண்றது, சொன்னாலும் கேட்கறது இல்ல. போகணும் நிக்கிறா. அங்க ஏதோ சாப்பாடு சரியில்லையா இருக்குது, சேரலையா இருக்குது. அதான் வாந்தி எல்லாம் எடுத்துட்டாலாமா. சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு சரியாயிருவான்னு நினைக்கிறேன். எங்க வீட்லயே இந்த பிள்ளைங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதை என்னமோ காலேஜ்ல கூட்டிட்டு போவாங்களாமா. இப்ப அப்பான்னு இருக்கிறாங்க. நீ அப்ப சொல்றாங்களே என்னமோ தெரியல. நீ போக வேண்டாம்னு சொன்னேன். இவ்வளவு கேட்பாங்களே என்னமோ ஒன்றும் சொல்லல. இன்னும் காசெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஆமாக்கா என்ற வயனால சொன்ன கேட்கவே மாட்டேன். போயாகணும்னு பிடிவாதமா நிற்பான். சரி என்ன பண்றது, போயாகணும்னு என்ன பண்ண முடியும். சரி நாமளும் பெருசா எங்கேயும் கூட்டிட்டு போறதும் இல்லை. ஆமாக்கா என்ற பிள்ளைங்க அதைவே தான் சொல்லுவாங்க. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்ட்டு. நான் எதை கேட்க வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன். நாளைக்கு சிவராத்திரிக்கு எங்க வீட்டுல ஏதாவது முழிக்கலாமா இல்ல கோயிலுக்கு ஏதாவது போலாமா? என்ற மருமக வேற இந்த வருஷம் முதல் வருஷம் அவளுக்கு கண்ணை முழிக்க சொல்லியிருக்கிறா. சரின்னு சொல்லியிருக்கிறா. அதான் ஏதாவது கோயிலுக்கு எங்கேயாச்சும் போலாமா இல்ல எங்க வீட்லயே ஏதாவது இருக்கலாமான்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ள சிவராத்திரி வந்துருச்சு வருங்க. இப்பதான் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அதுக்குள்ள வந்துருச்சு. சரிக்கா கண்ணு முழிக்கலாம். கோயிலுங்களுக்கெல்லாம் போனா ரொம்ப கூட்டமா இருக்குமேக்கா. கூட்டமா தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்றது? சரிக்கா அப்ப நம்ம ஊர் கோயிலே சிவன் கோயிலே போய் கண்ணு முழிக்கலாமா? சரி சீதா எப்படி சொன்னாலும் சரி. பூமாரி அங்க பொங்கல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாட்டுக்குது. நாமளும் போய் வாங்கிட்டு வரலாமா? கூட்டமா இருக்கு சோனி, கொஞ்சம் குறையிட்டு போய் வாங்கிக்கலாம். அதுக்குள்ள பொங்கல் தீந்து போயிரு பூமாரி. அதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க சோனி. வெயிட் பண்ண போலாம். ப்ரோ வண்டி நிறுத்துங்க ப்ரோ. ஏன்டா ஷியாம? ப்ரோ அங்கே பொங்கல் கொடுத்துருக்காங்க ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். எனக்கு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சரி இறங்கு. ப்ரோ வண்டி நிறுத்திட்டு வாங்க, நான் உள்ள போய் வாங்கிட்டு இருக்கேன். ஹாய் ஷாம் ப்ரோ, என்ன பொங்கல் வாங்கிட்டு வரீங்க? பரவாயில்லையே, கோயிலுக்குள்ள வருவீங்களா? ஆமாம், அவன் அப்படியே சாமி கும்பிட வந்தான் பாரு. அவன் ஏதோ பொங்கல் கொடுக்குறாங்கன்ட்டு வாசம் பிடிச்சிட்டு திடீர்னு வண்டியை நிறுத்தி உள்ள நுழைஞ்சிட்டான். ஆமாம் சோனி, இந்த பொங்கல் சாப்பிடுங்க நீங்களும். இல்ல ப்ரோ பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. சோனி பொங்கல் வாங்கி சாப்பிடுடி. சும்மா இருப்போம் மாதிரி நீ வேற அவங்கிட்ட போய் வாங்கிட்டு. இந்தா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம், நீங்க சாப்பிடுங்க. ஓ அப்படியா, நல்லது. எங்க கேட்டுருவீங்களோ நினைச்சு நானே பயந்துட்டேன். சரி நான் போய் பொங்கல் சாப்பிட்றேன். ப்ரோ இந்த பக்கம் வந்து நில்லுங்க ப்ரோ, நான் உட்காந்து பொங்கல் சாப்பிட்றேன். என்ன ஷாம், பொங்கல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, எனக்கு இந்த மாதிரி பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். ப்ரோ என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொங்கல் வேணுமா உங்களுக்கு? நீங்க பேசுங்க உங்ககிட்ட. சரிடா. பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்குதுப்பா. இந்த ஷாம் பையன் பாரு பொங்கல் எப்படி வெட்டி நிறுத்திட்டு இருக்கானு. யாசா நீ கொஞ்சம் வாங்கிருக்கலாம்ல. பாரு இப்ப போய் நம்ம லைன்ல நின்னு வாங்கணும். பரவாயில்ல உடுப்பு மாதிரி, அவனுக்கு வேற ரொம்ப பிடிச்சிருக்குதாமா. அவனே சாப்பிடட்டும். நாளைக்கு என்ன சிவராத்திரிக்கு எப்படி கண்ணு முழிப்பலாம். நாளைக்கெல்லாம் கடைக்கு விடும், நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். என்ன ப்ரோ இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? நீங்களாம் எதுவும் வேலன்ஸ் டே கொண்டாட போகலையா? அட ஏமா சோனி நீ வேற, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. பிடிக்காதா? பார்த்தா நம்பவே முடியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோனி, எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சோனி. கேள்விப்பட்ட சிம்ரன் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறா. ஆமா அன்னைக்கு அந்த அண்ணா சிம்ரனோட அண்ணா கல்யாணத்துல கூட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தான் ஏதோ பொண்ணு பார்த்துட்டு இருந்தா எதுவுமே பிடிக்கல வேண்டாம்னு சொல்றீங்கன்ட்டு. உங்க அம்மா கூட அன்னைக்கு ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்க ஃபீல் பண்ணிட்டு. சரி ப்ரோ அதுவும் நல்லதுதான். சிம்பிளா இருந்தாதான் ப்ரோ ரொம்ப நல்லது. என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. இந்த ப்ரோவை என்ன சொல்ல சொன்னா, இவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு?
ஓ நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தோம், இந்த பிள்ளைங்க வேற ஏதோ கேட்டு நம்ம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோமே. இவ வேற என்ன நினைப்பான்னு தெரியலையே நம்மளை பத்தி. என்ன இவனுக்கு எது பிடிக்காத அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சரி நமக்கு என்ன, நாம ஏன் இதையெல்லாம் யோசிக்கிறோம். என்னங்க மாயா, இன்னைக்கு என்ன காலேஜ் எல்லாம் லீவா? ஆமா ஆமா எனக்கு லீவு தான். ஓ அதான் கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. சரி மையா வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் சீக்கிரம். அம்மா வேற காணோம் தேடிட்டு இருப்பாங்க இன்னும் காணோன்ட்டு. சரி சோனி போலாம். சரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ நாங்க கிளம்புறோம். சரி சோனி. ஷாம் ப்ரோ பாத்து பாத்து பொங்கல் விக்கிக்க போகுது தொண்டையில சிக்கிட்டு. பாத்து பொறுமையா சாப்பிடுங்க, எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே பாய் பாய். என்னடா ஷாம், இன்னும் பொங்கல் சாப்பிட முடியலையா? ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? என்ன உளறிட்டு கிடக்குறீங்க? உங்களுக்கு மேரேஜ் இதெல்லாம் பிடிக்காதா? அவங்க முன்னாடி இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நானா என்னடா சொன்னேன்? அவங்க தங்கச்சிக்காரி ஏதோ கேட்டா நானும் ஏதோ சொல்லிட்டேன். போங்க ப்ரோ, எப்போ பார்த்தாலும் சொதப்படுறதே உங்களுக்கு வாலியா போச்சு. எப்படியாவது நெக்ஸ்ட் இயர்க்குள்ளேயே சொல்லிடுவீங்களோ இல்லையா? ஏன் அவ்வளோ நாளால போகாது, சீக்கிரமே எப்படியாவது சொல்லிடுறேன். எப்படியோ இன்னைக்கு பார்த்துட்டல அவளை, அது போதும் எனக்கு. அது நான் நினைச்ச மாதிரியே. ஆனா என்னடா ஷாமு, ரெட் கலர் தானே சொன்னா, அவ வேற ஏதோ கலர் போட்டிருந்த மாதிரி இருந்தது. ஆமா ப்ரோ, வேற கலர் தான் போட்டிருந்தாங்க. நீங்க ரெட் கலர் தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆமாண்டா, இப்போ என்னடா பண்றது? உன்னோட கேம் எல்லாம் இதாயிடுச்சா? இதுக்கு தான்டா சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு வேண்டான்னு. ப்ரோ ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, இதுவும் நல்லதுதான். உங்களுக்கு பிடிச்ச கலர் போடுறதை விட அவங்க இன்னைக்கு கிரீன் கலர் போட்டிருந்தாங்க ப்ரோ, கிரீன் கலர். என்னடா சொல்ற ஷியாமு, இது என்னடா விளையாட்டு? ப்ரோ ஆமா ப்ரோ, கிரீன் கலர் போட்டிருந்தாங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது என்னடா புது பொருளியா இருக்குது? அட ஆமா ப்ரோ, அப்படிதான். பாருங்க அங்க ஏதோ கீழே கிடக்குது, அது என்னன்னு பாருங்க. அடா இது நம்ம ஆளு தலையில வச்சிருந்த பூவாச்சு. என்ன ப்ரோ இது? பார்த்தா தெரியலையாடா? பூவுடா, அந்த பொண்ணு தலையில வச்சிருந்த பூவு கீழே விழுந்துருச்சாட்டு இருக்குது. ப்ரோ அது தானா கீழே விழுகல ப்ரோ, அவங்க வேணும்னே போட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணல, அதனால அவங்க அந்த பூவை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அவங்களுக்கு உங்க மேல ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா ஷாம் சொல்ற, நிஜமாவா சொல்றா? இது ஏதோ விளையாட்டு மாதிரி சொல்றியா? இந்த பையன் என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான். இது எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ. சரி இருங்க, பொங்கல் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன இந்த பையன் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கிறானே. நமக்கு தான் எதுவுமே தெரியாம இத்தனை வருஷம் நம்ம வாட்டுக்கு இருந்திருக்கிறோம் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்.